வணக்கம் மக்களே, குறிப்பா வணக்கம் அரசு ஊழியர்களே. இந்த மாதிரி துண்டு பிரசுரங்களை உங்ககிட்ட காமிச்சு பிஎல்ஐ ஸ்கீம்ல போடுங்க மேடம், பிஎல்ஐ ஸ்கீம்ல போடுங்க சார். எல்ஐசியை விட இது அதிகமா போனஸ் தருவாங்க, எல்ஐசியை விட இதுல பெனிஃபிட்ஸ் அதிகம், உங்க சேலரியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லி ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோம்னே தெரியாம நிறைய அரசு ஊழியர்கள் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்ல மாசம் 1000, 2000, 5000ன்னு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரிதானே? ஆமான்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படி கட்டிட்டு இருக்க நிறைய பேருக்கு அது என்ன ஸ்கீம்னு கூட தெரியாது. பிஎல்ஐன்றது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். பிஎல்ஐல சுரக்ஷா, சுவிதா, சந்தோஷ், யுகல் சுரக்ஷா, சுமங்கல், பால் ஜீவன் பீமான்னு பல ஸ்கீம்ஸ் இருக்கு. வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கீம் பேர் கூட தெரியாம தான் பல பேர் இதுல முதலீடு செஞ்சுட்டு இருக்காங்க. பிஎல்ஐ ஸ்கீமை பத்தி நம்ம டீட்டெயிலா பேச போறது இல்ல. முக்கியமான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க போறோம். எல்ஐசி பிஎல்ஐல இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முதலீடு பண்றவங்க எதுக்காக முதலீடு பண்றோம்னு தெரிஞ்சு செய்யறது நல்லது. நண்பர்களே, முதல்ல இன்சூரன்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேறன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி நம்ம அடுத்து வர வீடியோக்களை தெரிஞ்சுப்போம். பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்ல 52 ரூபாய் போனஸ் தருவாங்க, எல்ஐசியை விட அதிக போனஸ் தருவாங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம்னு மேக்சிமம் 50 லட்ச ரூபா வரைக்கும் பாலிசி இருக்கு. 55 வயசு வரைக்கும் என்ட்ரின்னு சொல்லியிருப்பாங்களே, என்ன ஸ்கீம்னு சொன்னாங்களா? இனிமே எந்த முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் அதை பத்தி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யுங்க. பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்லயே 76 ரூபாய் போனஸ் தர ஸ்கீம்ஸும் இருக்கு. இந்த 52 ரூபாய் போனஸ்னா என்ன? 5.2% ரிட்டர்ன்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. நாம முதலீடு பண்ற 1000 ரூபாய் தொகைக்கு 52 ரூபாய், அதாவது 5.2% வட்டி ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். நாம பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்ல 5 லட்ச ரூபாய் மற்றும் 10 லட்ச ரூபாய் பாலிசியில 35 வயசுல இருந்து 45 வயசு வரைக்குமான முதலீட்டை பத்தி பார்ப்போம். இது 5 லட்ச ரூபாய் பாலிசிக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து எவ்வளவு கட்டணும்ன்ற அட்டவணை. 35 வயசுல என்ட்ரி, மெச்சூரிட்டி ஏஜ் 58, சோ முதலீடு வருஷம் 23, பிரீமியம் வித் ஜிஎஸ்டி 1855 ரூபாய். மெச்சூரிட்டி அப்போ, அதாவது 23 வருஷம் கழிச்சு 5,98,000 ரூபாய் போனஸ் கிடைக்கும். பாலிசி அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய், ரெண்டும் சேர்த்து மெச்சூரிட்டி தொகை 10,98,000 ரூபாய் கிடைக்கும். அதுவே 10 லட்ச ரூபாய் பாலிசினா 3,710 ரூபாய், 23 வருஷம் கட்டணும். 11,96,000 ரூபாய் போனஸ் பிளஸ் 10 லட்ச ரூபாய் பாலிசி தொகையோட சேர்த்து 21,96,000 ரூபாய் முதிர்வு தொகையா கிடைக்கும். இதே போல 45 வயசு வரைக்கும் இந்த அட்டவணையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும். எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு முன்னாடி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலையும் பல ஸ்கீம்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட அதை பத்தி நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய்னு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிஎல்ஐ விசஸ் எஸ்ஐபி. பிஎல்ஐல இன்வெஸ்ட் பண்ற அதே தொகையை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு ஒப்பீடு பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல 5 லட்ச ரூபாய் பிஎல்ஐ பாலிசியோட ஒப்பீடு செய்யலாம். மெச்சூரிட்டி ஏஜ் 58, என்ட்ரி ஏஜ் 35னா முதலீடு வருஷம் 23, மாசம் நம்ம கட்ட வேண்டிய தொகை 1855 ரூபாய். பிஎல்ஐல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் 10,98,000. அதுவே எஸ்ஐபியில் முதலீடு பண்ணா 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னா எஸ்ஐபியில் நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் 27,32,522 ரூபாய். கிட்டத்தட்ட 150% எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும், அதாவது 1.5 மடங்கு எக்ஸ்ட்ரா. என்ட்ரி ஏஜ் 36, 22 வருஷம் முதலீடுனா பிரீமியம் தொகை 1959 ரூபாய். பிஎல்ஐல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் 10,72,000. அதுவே எஸ்ஐபியில் 25,38,660 ரூபாய் கிடைக்கும். 37 வயசு இருக்கிறவங்க 21 வருஷம் முதலீடு பண்ணா பிரீமியம் தொகை 2,064 ரூபாய். பிஎல்ஐல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் 10,46,000. எஸ்ஐபியில் 23,50,224. 38 வயசு 20 வருஷம் முதலீடு 2,168 ரூபாய் மாசம் முதலீட்டு தொகை. பிஎல்ஐயோட ரிட்டர்ன்ஸ் 10,20,000. எஸ்ஐபியில் ரிட்டர்ன்ஸ் 21,66,153. 39 வயசு 19 வருஷம் முதலீடு 2,273 ரூபாய் பிரீமியம். பிஎல்ஐல 9,94,000. எஸ்ஐபியில் 19,89,615 ரூபாய். 40 வயசுல 18 வருஷம் முதலீடு 2,377 ரூபாய் முதலீடு பண்ணா 9,68,000 ரூபாய் பிஎல்ஐல கிடைக்கும். அதுவே எஸ்ஐபியில் 18,19,432 ரூபாய் கிடைக்கும். 41 வயசு 17 வருஷம் 2,586 ரூபாய் முதலீடு பிஎல்ஐல 9,42,000 ரூபாய் கிடைக்கும். எஸ்ஐபியில் 17,27,244 ரூபாய் கிடைக்கும். 42 வயசு 16 வருஷம் 2,795 ரூபாய் முதலீடு 9,16,000 ரூபாய் பிஎல்ஐல கிடைக்கும். எஸ்ஐபியில் 16,24,953 ரூபாய் கிடைக்கும். 43 வயசுல 15 வருஷம் 3,004 ரூபாய் முதலீடு 8,90,000 ரூபாய் பிஎல்ஐல ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். எஸ்ஐபியில் 15,15,747 ரூபாய் ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். 44 வயசு
14 வருஷம் 3213 ரூபாய் முதலீடு 8,64,000 ரூபாய் பிஎல்ஐலையும் 14,02,210 ரூபாய் எஸ்ஐபிலையும் கிடைக்கும். 45 வயசு 13 வருஷம் 3,422 ரூபாய் முதலீடு 8,38,000 ரூபாய் பிஎல்ஐலையும் 12,86,437 ரூபாய் எஸ்ஐபிலையும் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். குறைஞ்சது 53% 150% வரைக்கும் நம்மளுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் எஸ்ஐபியில் கிடைக்கும். இப்போ 10 லட்ச ரூபாய் பிஎல்ஐ பாலிசியோட ஒப்பீடு செய்யலாம். 35 வயசு 23 வருஷம் 3,710 ரூபாய் முதலீடு பண்ணா பிஎல்ஐல 21,96,000 ரூபாய் வருமானமா கிடைக்கும். அதுவே எஸ்ஐபியில் 54,65,043 ரூபாய் வருமானமா கிடைக்கும். 1.5 மடங்கு அதிகமான லாபம். 36 வயசு 22 வருஷம் 3,919 ரூபாய் முதலீடு பண்ணா 21,44,000 ரூபாய் பிஎல்ஐல கிடைக்கும். 50,78,617 ரூபாய் எஸ்ஐபியில் ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். 37 வயசு 21 வருஷம் 4,128 ரூபாய் முதலீடு பண்ணா 20,92,000 ரூபாய் பிஎல்ஐலையும் 47,448 ரூபாய் எஸ்ஐபிலையும் கிடைக்கும். 38 வயசு 20 வருஷம் 4,337 ரூபாய் முதலீடு பண்ணா 20,40,000 ரூபாய் பிஎல்ஐலையும் 43,33,305 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலையும் ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். 39 வயசு 19 வருஷம் 4,546 ரூபாய் முதலீடு பண்ணா 19,88,000 ரூபாய் பிஎல்ஐலையும் 39,79,230 ரூபாய் எஸ்ஐபியில் ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். 40 வயசு 18 வருஷம் 4,755 ரூபாய் முதலீடு பண்ணா 19,36,000 ரூபாய் பிஎல்ஐலையும் 36,39,664 ரூபாய் எஸ்ஐபிலையும் ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். 41 வயசு 17 வருஷம் 5,173 ரூபாய் முதலீடு பண்ணா 18,84,000 ரூபாய் பிஎல்ஐலையும் 34,55,155 ரூபாய் எஸ்ஐபிலையும் ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். 42 வயசு 16 வருஷம் 5,591 ரூபாய் முதலீடு பண்ணா 18,32,000 ரூபாய் பிஎல்ஐல ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். எஸ்ஐபியில் 32,50,486 ரூபாய் கிடைக்கும். 43 வயசு 15 வருஷம் 6,009 ரூபாய் முதலீடு பண்ணா 17,80,000 ரூபாய் பிஎல்ஐலையும் 30,31,998 ரூபாய் எஸ்ஐபிலையும் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். 44 வயசு 14 வருஷம் 6,427 ரூபாய் முதலீடு பண்ணா 17,28,000 ரூபாய் பிஎல்ஐல ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். எஸ்ஐபியில் 28,04,859 ரூபாய் கிடைக்கும். 45 வயசு 13 வருஷம் 6,845 ரூபாய் முதலீடு பண்ணா 16,76,000 ரூபாய் பிஎல்ஐல ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். எஸ்ஐபியில் 25,73,249 ரூபாய் கிடைக்கும். ஸோ 53.5% 148.9%, அதாவது பிஎல்ஐல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ்ல குறைஞ்சது 1/2 மடங்குல இருந்து 1.5 மடங்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்குது. பிஎல்ஐல என்ன நிறை குறை, எஸ்ஐபியில் என்ன நிறை குறைன்னு எல்லா ஸ்கீம்ஸை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோர் வாழ்க்கையிலும் செல்வம் பெருக வாழ்த்துக்கள். நன்றி.